நல்லா இருக்கு சார் உங்க மாற்றம். சட்டமன்றத்தின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தம். அதிமுக தரப்பு விமர்சனம். சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கிய நிலையில் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதேபோல நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர் நேரலை ஒளிபரப்பப்பட்டது. இன்றும் இரண்டாவது நாளாக நேரலை ஒளிபரப்பு செய்யப்பட்ட நிலையில் திடீரென ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தொடர்பாக விவாதம் துவங்குவதாக அறிவிக்கப்பட்டது. விவாதம் துவங்குவதாக அறிவிக்கப்பட்டவுடனே நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. இப்போது சர்ச்சையாக இருக்கிறது. சட்டமன்றத்தில் நடக்கும் விஷயங்கள் முழுவதும் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும் என சொல்லப்பட்ட நிலையில் விவாதங்கள் துவங்கியதும் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது ஏன் என்ற கேள்வி எழுந்து வருகிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் தாவேகாவையும் முதலமைச்சர் விஜயையும் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் தற்போது நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை குறிப்பிடும் விமர்சனம் துவங்கியிருக்கிறது. மறுபக்கம் அதிமுகவும் நேரலை ஒளிபரப்பை நிறுத்தப்பட்டதை கடுமையாக விமர்சனம் செய்து பதிவிட்டுள்ளனர். அதிமுக ஐடி விங் இதுகுறித்து வெளியிட்டுள்ள பதிவில், ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றம் தொடர்பான விவாதம் துவங்கிய போது நேரலை ஒளிபரப்பு திடீரென நிறுத்தப்பட்டது. முழு நேரலை என சொன்னீர்களே, அதெல்லாம் வெறும் உருட்டா சார். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என தெரிவித்துள்ளனர். மேலும் நல்லா இருக்குது உங்கள் மாற்றம். எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுகின்ற மாதிரி ஐடியாவே இல்லை போல. அப்படித்தானே சார் என ஐடி விங் விமர்சனம் செய்துள்ளது. இந்த விவகாரம் தான் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. விமர்சனங்களுக்கும் உண்டாகியுள்ளது. முழு நேரலை என சொன்ன பிறகு நேரலை நிறுத்தப்பட்டதற்காக காரணம் என்பதுதான் பலரது கேள்வியாகவும் உள்ளது. நேற்றைய ஆளுநர் பேசிய பேச்சு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது. ஓய்ந்திருந்த பாஜக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ரகசிய கூட்டணி என்ற பேச்சு தற்போது மீண்டும் எழுந்திருக்கிறது. அதற்கு காரணம் ஆளுநர் அவர்களின் உரைதான். தாவேகா கட்சியையும் அவர்களின் ஆட்சியையும் முதலமைச்சர் விஜய் பாராட்டி பேசினார். முதலமைச்சர் விஜயை மிகையாக பாராட்டியுள்ளார். தாவேகா அரசு தயாரித்து கொடுத்த அறிக்கையை ஆளுநர் அர்லேக்கர் அப்படியே வசித்தார். இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பாஜக இடையே சுமூகமாக இணக்கமான உறவு இருப்பதாக சிலர் சொல்கின்றனர். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இதே விமர்சனத்தை தொடர்ந்து கூறி வருகின்றனர். இந்த நிலையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தொடர்பாக விவாதங்கள் துவங்கிய நிலையில் அந்த விவாதங்கள் நேரலையில் காணலாம் என ஆவலாக இருந்தவர்கள் நேரலை நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து ஏமாற்றமடைந்தனர்.